Minister, in his reply in Parliament today, has called the members of Parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. Withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my word. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான வார்த்தைகள் தான் அன்டெமோக்ராட்டிக்னு சொல்றதும் அன்சிவிலைஸ்ட்னு சொல்றதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் சொல்வதல்ல. தமிழ்நாட்டில் 2-3 இடங்கள்ல அவருடைய உருவ பொம்மை எரிச்சு போராட்டங்களும் நடந்திருக்குது. அவர்களுடைய கருத்தியலை தொடர்ந்து 3 நாடாளுமன்ற தேர்தல்களாக நிராகரிக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் இப்படித்தான் பார்க்கிறார்கள். தே ஆர் அன்டெமோக்ராட்டிக், தே ஆர் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். எம்ஓயூல அதை பற்றியெல்லாம் இருந்த பேராகிராஃபை தூக்கிட்டு நீங்க புதிதாக ஒரு எம்ஓயூவை பிரசன்ட் பண்றீங்க, அதை ஏற்க இயலாது அப்படின்னு அவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தையும் முதலமைச்சர் இன்று மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட லெட்டர் எதுவும் அவங்க கிட்ட இல்லை, அவங்க அதை கொடுக்கல. இவ்வளவு ஆதாரங்களையும் தமிழ்நாடு கொடுத்தா கூட அதை ஏற்காம மத்திய அமைச்சர் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடும் யாராவது ஓரிருவர். ஆனா அவங்க கிட்ட கையில ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப் இருக்கிறதாக இருந்தால் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த குழு கூடி முடிவெடுத்து என்ன கொடுக்குதோ அதைத்தான் நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்ற கடிதத்துல துண்டா we are keen to sign அப்படிங்கிற சொற்களை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாங்க. இவர்களுடைய ஒற்றை நிபந்தனை ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை இவர்கள் அழிக்கிறார்கள். நீங்க 5000 கோடி லாஸ் வரும் அப்படின்னு சொல்றீங்க. 10,000 கோடியே இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, நாங்க எங்களுடைய ரிசோர்சஸை வச்சு கல்வித்துறையை மேனேஜ் பண்ணிக்க முடியும், எங்களால நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க போடுகின்ற நிபந்தனையை, தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஹசீப். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நடந்த அந்த நிகழ்வுகளை நீங்க நிரலையில பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த விவாதத்தின் போது தமிழ்நாடு அரசிற்கு ஒன்றியம் கொடுக்க வேண்டிய அந்த தொகை 2400 கோடி ரூபாய் அளவிற்கான அந்த தொகை, அதை ஒன்றியம் தர மறுக்கின்றது. என்ன காரணம்னா, PM ஸ்ரீ திட்டத்துல நீங்க கையெழுத்து போடுங்க, அந்த பள்ளிகளை தொடங்க ஒப்புதல் கொடுங்க, அப்போதுதான் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர் ஓப்பனா பேசியிருந்தாரு. அது தொடர்பான ஒரு கேள்வி இன்னைக்கு முன்வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களால், கனிமொழி அவர்களால் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்சிவிலைஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நாகரீகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரி பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தையை பின்னர் அதை திரும்ப பெறுவதாக அறிவிக்கிறார். பட் அந்த வார்த்தை, அந்த பயன்பாடு அப்படின்றது அது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? அவருடைய மனதில் இருக்கக்கூடிய பார்வை தான் வெளிப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டை, அவர்களுடைய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசுகின்ற தமிழ்நாட்டு எம்பிக்களை, அவர்களுடைய கருத்தியலை தொடர்ந்து 3 நாடாளுமன்ற தேர்தல்களாக நிராகரிக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் இப்படித்தான் பார்க்கிறார்கள். அவங்களிடத்துல ஒரு கேள்வியை முன்வைத்தால் அவங்க தே ஆர் அன்டெமோக்ராட்டிக், தே ஆர் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய பார்வையாக இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க நாகரீகமற்றவர்கள், அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லல அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவர்களுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் பிறகு அவர் பேசும்போது சொல்றாரு, நான் அப்படி சொல்லல, அவங்க சொல்ற மாதிரி சொல்லல, ஆனால் அப்படி அந்த என்னுடைய சொற்கள் யாரையாவது காயப்படுத்தி இருந்தது என்றால் நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது முழுமையான பிரச்சனை இல்லை. அது போக தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாடு அரசை, தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனநாயக விரோதிகள், நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அது சரியா தப்பாங்கிறத தாண்டி அவர் சொல்ற அடிப்படையான சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய முரண் அது ரொம்ப முக்கியமானது. அது முதலமைச்சர் வந்து அதை சுட்டி காட்டியிருக்கிறாரு. முதல்ல இந்த கொள்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், பிறகு அவர்கள் இப்போது பல்டி அடிக்கிறார்கள், யூட்டர்ன் போட்டு முடியாதுன்னு சொல்றாங்க. என்னிடம் முதலமைச்சரே ஏற்றுக்கொள்வதாக முடிவில் இருந்தார், ஆனால் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் யாரோ வந்து அவருடைய முடிவை மாற்றிவிட்டார் அப்படின்னு பல திசைகள்ல அவங்களுடைய இழிவுபடுத்தும் பணிகளை செய்யறாங்க. அவங்க பார்வைக்கு இவங்க அப்ஜெக்ட் பண்ணுன அந்த அன்சிவிலைஸ்டுங்கிற ஒரு சொல் மட்டும் வேண்டுமானால் இழிவுபடுத்தியதாக தெரியலாம். ஆனா அவருடைய கருத்தையே அவர் மறுத்து இந்த மாதிரிலாம் சொல்றதும் பெரிய பிரச்சனை தான். அதை முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. நீங்க எனக்கு எழுதிய கடிதத்துல சொல்லியிருக்கீங்கல்ல, சென்ற மார்ச்ல எழுதிய கடிதத்துல நீங்க முதலமைச்சர் எழுதிய கடிதத்துக்கு பதிலாக, பிரதமருக்கு எழுதிய கடிதத்துக்கு பதிலாக தர்மேந்திர பிரதான் போட்டதுல நீங்க NEP-ய, மும்மொழி கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். MOU-ல அதை பற்றியெல்லாம் இருந்த பேராகிராஃபை தூக்கிட்டு நீங்க புதிதாக ஒரு MOU-வை பிரசன்ட் பண்றீங்க, அதை ஏற்க இயலாது அப்படின்னு அவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தையும் முதலமைச்சர் இன்று மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்று அதை மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் தெளிவாக காட்டுது. ஆனா சப்மிஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த விஷயத்தை பேசும்போது ஒரு தொலைக்காட்சியில என்னோடு பேசிய பாஜக பிரமுகர், பாஜக ஆதரவு பிரமுகர் இல்ல, பாஜக பிரமுகரே என்ன சொன்னார்னா, அதிகாரிகளை சந்தித்து பேசும்போது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு எனக்கு அந்த வசந்த மாளிகை திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி நினைவுக்கு வந்தது. அதை அந்த நிகழ்ச்சிக்குள்ள நான் சொல்லியிருந்தேன். அதையே இங்கேயும் சொல்றது பொருந்தும்னு நினைக்கிறேன். அதாவது ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டை ஏற்றுக்கொண்டீர்கள், பிறகு மாறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாரு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டா, அது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தாரு, கனிமொழி அவர்களோடு கூட வந்தாரு, சில எம்பிக்கள் கூட வந்தாங்க, முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அப்படி இல்லை. அதற்கு உண்டான ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட லெட்டர் எதுவும் அவங்க கிட்ட இல்லை, அவங்க அதை கொடுக்கல. மாறாக அதிகாரிகள் ஓரலா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை பாஜக பிரமுகர்கள் சொல்றாங்க. அது எப்படி இருக்குதுன்னா, வசந்த மாளிகையில ஒரு பெரிய எஸ்டேட் ஓனராக சிவாஜி கணேசன் இருப்பாரு, அவர்கிட்ட PA-வாக வாணிஸ்ரீ இருப்பாங்க. சிவாஜி கணேசன் வீட்டுல ஒரு நகை காணாம போகும். அந்த நகை வந்து வாணிஸ்ரீயினுடைய சூட்கேஸ்ல இருந்து கிடைக்கும், அங்கிருந்து எடுப்பாங்க. அது என்ன நடந்தது என்னங்கிறதை பற்றி எதுவும் கேட்காம வாணிஸ்ரீ மேல சந்தேகப்பட்டு அல்லது சந்தேகப்படாம என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு பதிலா லதா ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டுருவாரு. அது அவங்களுக்கு பயங்கரமான தன்மான பிரச்சனையாயிடும். உடனடியாக அழுகையும் குமுறலுமாக அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க பணக்காரங்க சின்னத்துறை, நீங்க நினைச்சா காணாம போன நெக்லஸ் என்னுடைய பெட்டியிலேருந்து மட்டும் இல்லை, என்னுடைய கழுத்திலிருந்தே நீங்க கண்டுபிடிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட இதற்கு பொருந்துவது போல இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அதிகாரம் நிறைந்தவர்களால எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்ல முடியும். அதை மறுப்பவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்காது அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அதனால அவங்க வந்து PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த நாங்கள் முன்வரவே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. தர்மேந்திர பிரதானுடைய இந்த பதில் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை உணர்த்துது அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது உண்மையில் ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு தொடக்கத்துல நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பின்வாங்கினதற்கான எந்த ஆதாரமும் ஒன்றிய அரசிடம் இல்லை. இருந்திருந்தா அவங்க நேரம் காட்டியிருப்பாங்க. சோ அதனாலதான் இவ்வளவு கான்பிடென்டா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பிய, அதாவது தர்மேந்திர பிரதான் அனுப்பிய அந்த கடிதத்தை இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறாரு. பதிலுக்கு அப்படிப்பட்ட ஒரு கடிதம் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டதற்கான ஏதாவது ஆதாரம் இருந்தா இந்நேரம் தர்மேந்திர பிரதான் அதை பகிர்ந்திருப்பார்ல. கண்டிப்பா அதை பகிர்ந்திருப்பாரு. அதனால அவங்க கிட்ட இல்ல. ஏற்கனவே அது தொடர்பாக சர்ச்சைகள் வந்தது. அப்பவே அவர் வந்து அதை ஷேர் பண்ணல.
முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதும் போது நீங்கள் NEP-யை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டு சொல்றாரு. அத இங்கு பேசக்கூடியவர்கள் யாராவது பாஜக இல்லாம திமுகவை வெறுக்கக்கூடியவர்கள், திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வேண்டுமென்றே இவங்க சொன்னது இவ்வளவு ஆதாரங்களையும் தமிழ்நாடு கொடுத்தா கூட அதை ஏற்காம மத்திய அமைச்சர் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடும் யாராவது ஓரிருவர். ஆனா அவங்க கையில ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப் இருக்கிறதாக இருந்தால் அவங்க கொடுத்திருப்பாங்க. அவங்க சொல்றது எல்லாமே யாரோ சில அதிகாரிகள் சந்திக்கும் போது எங்களிடம் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதற்கு முன்னால இவங்க கொடுத்த லெட்டர்ல இருக்கு, we are keen to sign அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ்ல பின்னால நாங்க குழு போட்டிருக்கிறோம், அவங்க அந்த குழு எங்களுக்கு என்ன முடிவெடுத்து கொடுக்கிறதோ அதன்படி நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாங்க இந்த ஸ்கீமுக்கு கையெழுத்து போடுங்கன்னு நீங்க கேக்குறீங்க, நாங்கள் இந்த திட்டத்தில் இணைவதற்காக ஆர்வமாக இருக்கிறோம், ஆனால் அதை பற்றிய முழு ஆய்வையும் செய்து எங்களுக்கு பரிந்துரை தருவதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம், அந்த குழு கூடி முடிவெடுத்து என்ன கொடுக்குதோ அதைத்தான் நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்ற கடிதத்துல துண்டா we are keen to sign அப்படிங்கிற சொற்களை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாங்க, ஒரு நேரேட்டிவா சொல்றாங்க. அது பத்திரிகைகள்ல உங்களுக்கு தெரியும் ஆசிப், பத்திரிகைகள்ல எழுதக்கூடிய மொழிநடை வேற, ஆன்மீக தளத்துல பேசக்கூடிய மொழிநடை வேற, நிர்வாகத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல பயன்படுத்தக்கூடிய மொழிநடை வேற. அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் நீதித்துறையில சட்டத்துறையில பயன்படுத்தக்கூடிய மொழிநடை வேற. இது எல்லாத்துலயும் சில மரபுகளாக சில விஷயங்கள் இருக்கு. அப்படிதான் எழுதுவோம். மீடியாக்குள்ள எழுதக்கூடியது நாம எழுதணும்னா அந்த மாதிரி தான் எழுதுவோம். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பேசக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய டோன் வேற. இது இவ்வளவு மாறுபாடுகள் இருக்கு. ஒரு பகுதியில பயன்படுத்தக்கூடிய சொற்களை நாம இன்னொரு துறையில அவ்வளவு எளிதாக பயன்படுத்துவது இல்லை. அதற்கென்று சில மரபுகளை வச்சிருக்கு. இப்போ ஒரு 10-15 வருடமாக இந்திய சமூகத்துல இந்த மாதிரியான மரபுகள் எதற்கும் எந்த விதமான மரியாதையும் இல்லாம எல்லாவற்றுக்கும் இடையிலையும் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய கோடுகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குது. அந்த வேலையினுடைய ஒரு தொடர்புடைய விஷயமாகத்தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்னு திரிச்சு சொல்கிறார்கள்னு நினைக்க தோன்றுகிறது. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை சூப்பர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியாக புரிந்து கொள்ளப்படுதுன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய இல்ல தர்மேந்திர பிரதான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கவில்லை, அவரை பின்னால் இருந்து பலர் இயக்குகிறார்கள், இல்லைன்னா தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு அவர் தகுதியற்ற நபராக இருக்கிறார், அந்த மாதிரியாக அர்த்தப்படக்கூடிய வகையில இந்த வார்த்தை அமைந்திருக்கின்றதா? ஏன்னா இந்த வார்த்தை இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தினதில்லை. முதல் முறையாக இப்படியாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது பொதுவாக அரசியல் களத்துல எல்லாராலும் வரவேற்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக எதிர்த்தரப்புல இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க அவருடைய ஆட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆய்வுக்கு உட்பட்டவை. அதாவது விமர்சனங்கள் ஆய்வுக்கு உட்பட்டவை, நிர்வாகமும் விமர்சகர்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டதுதான். அதுல நீங்க என்ன பேசுறீங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா இது அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை. ஒரு கேரக்டரை அசாசினேட் பண்றது, நமக்கு தெரிந்த, அவர்களுக்கும் தெரிந்த, ஆனால் அவர்கள் மறக்க விரும்புகின்ற ஸ்டாலின் மட்டுமே களத்துல இருந்து சில நெருக்கடியான காலகட்டத்துல சில முன்னே போகின்ற நடவடிக்கைகளை, முற்போக்கான நடவடிக்கைகளை எடுத்தத குறிப்பாக ஒன்றை நான் இங்க நினைவுபடுத்துறது அவசியம்னு நினைக்கிறேன். ஆளுநர் சட்டப்பேரவைக்குள்ள பேசிட்டு எழுதி கொடுத்ததை பேசாம அவருடைய சொற்களை புதிதாக உள்ளுக்குள்ள திணிச்சு சில சொற்களை, இருந்த சொற்களை நீக்கி, அவர் பேசிய அடுத்த நொடி அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இம்மீடியட்டா எழுந்திருந்து அரசு தயாரித்து கொடுக்கிற உரையைத்தான் அவர் படிக்கணும். அதனால அச்சிடப்பட்டு என்ன உரை கொடுக்கப்பட்டதோ அது மட்டுமே
குறிப்பில் இருக்கணும், அவை குறிப்பில் இருக்கணும், அதற்கு மாறாக அவர் பேசியது எல்லாம் அவை குறிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அவை முன்னவருக்காக எல்லாம் காத்திருக்காம அவரே உடனடியாக ஸ்பாட்ல முடிவு பண்ணி அதை முன்மொழிந்தார்ல, அது அங்க இருக்கிறாரு சுயமாக சிந்திக்கிற, தைரியமாக முடிவெடுக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின். இவங்க இது போல ஏராளமான விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் சொல்லாம அவர் அவரை யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு இமேஜ மக்கள் மத்தியில உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை ஒரு அவதூறு மாதிரி அதை பரப்புறாங்க. ஏனென்றால் இவர்கள் யாரிடமோ ஆணைகளை பெற்றுதான் இவர்கள் செயல்படுகிறார்கள் எல்லாரும் அப்படின்னு அவங்க பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. அவங்க உருவாக்குகின்ற, அவங்க செயல்படுத்துகின்ற கல்விக் கொள்கை எல்லாமே வேறு எங்கோ இருக்கக்கூடிய கொள்கைகளாக இருக்கு அப்படின்னு எவ்வளவு பகிரங்கமாக எல்லாரும் சொன்னாலும் RSS ஆணைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, நாங்க மக்களுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், மக்கள் எண்ணங்களே எங்களை வழிநடத்துகின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் இன்னைக்கு சொன்னதுதான் யதார்த்தத்துல இருக்கு. அவங்க ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால இங்க முதலமைச்சரையும் அதே மாதிரி சொல்வதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள். தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா, நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம்னா அதே விஷயத்த எல்லாரும் செய்கிறார்கள் அப்படின்னு அதை ரொம்ப இயல்பாக்கிடணும். நிர்வாகத்துக்கு இது சரியா வருமா அப்படிங்கிற கேள்வியே நீங்க கேட்கக்கூடாது. யாரிடமோ அரசின் நிர்வாகத்தை கொண்டு கையில கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஆலோசனைகளை பெற்று இங்கே செயல்படுத்துகிறீர்களே, இது நீங்கள் பதவியேற்கும் போது ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகளுக்கு உகந்ததுதானா அப்படின்னு நீங்க யாரும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்வதை எல்லாமே எல்லாரும் செய்வதாக சமநிலைப்படுத்துறது அல்லது ரொம்ப இயல்பானதாக மாற்றுவது அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இந்த கேரக்டர் அசாசினேஷனாகவும் இந்த மாதிரி செய்யலாம். அது எப்படி செய்திருந்தாலுமே அது வரவேற்கத்தக்கது அல்ல, கண்டிக்கத்தக்கதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பயன்படுத்திய அந்த சொல்லுக்கு பதிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் குறிப்பிட்டு பேசுறேன். மன்னரை போல் என்ன வேண்டாம், ஆணவ போக்கோடு இருக்கிறீங்க, நாவடக்கம் தேவை, இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றது அவர் பயன்படுத்திய வார்த்தைக்கு பதிலாக சரியான வார்த்தை அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? அதாவது நாகாக்க அப்படின்றது வள்ளுவருடைய சொல் தான், அதைத்தான் நாவடக்கம் தேவை அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை எழுப்பினால் நீங்க தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் நீங்க அன்டெமோக்ராட்டிக்னு சொல்றீங்க, ஜனநாயக விரோதிகள்னு சொல்றீங்க, அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றீங்க, நாகரிகமற்றவர்கள்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமும் இன்னும் 1-2 சொற்கள் வந்தது. கல்வி, தமிழ்நாட்டு மாணவர்களின் வாழ்க்கையில நீங்க அக்கறை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டின் கல்வியை மொத்தமாக அழித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு, டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னு சொல்றாரு, நேர்மையற்றவர்கள்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு சொற்கள் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர் குறிப்பிட்டு பேசும் ஒரு சூழல்ல அதற்கான எதிர்வினையாக இப்படித்தான் பேச முடியும். இடையூறுக்கு மடிக்கணும். அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறித்ததாக இருந்தாலும் கூட அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான வார்த்தைகள், அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான வார்த்தைகள் தான். அன்டெமோக்ராட்டிக்னு சொல்றதும் அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் சொல்வதல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொல்வதாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தே ரெப்ரசன்ட் தமிழ்நாடு பீப்புள், தமிழ்நாடு மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் அங்க இருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களை இப்படி பேசுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களை நோக்கி சொல்றதாகத்தான் இருக்கும். ஆனா அப்படி சொல்லலைன்னு அவரு சொல்றாரு. ஆனாலும் நான் காயப்படுத்தி இருந்தால் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னால இங்க தமிழ்நாட்டுல 2-3 இடங்கள்ல அவருடைய உருவ பொம்மை எரிச்சு போராட்டங்களும் நடந்திருக்குது. அந்த ரியாக்ஷன் உடனடியாக எல்லா இடங்கள்லயும் நடக்குது. இது முழுமையாக அது திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பது போகல. ஆனால் அவங்க ஆட்டிடியூடு திரும்ப பெற்றுக்கொண்டால் அது ஒரு சம்பிரதாயமாக நடக்குது. ஃபீல் பண்ணி அப்படி திரும்பி வாங்கிக்கிறாங்களாங்கிறது தெரியல. அதுல
ஏன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட், பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றது, அந்த ஆட்டிடியூடு வந்து இதற்கு சற்றும் குறைவானது இல்லை. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு குறிப்பிட்ட அலோகேட் பண்ணின நிதியை தரமாட்டோம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தரமாட்டோம்னு சொல்வதே வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற மாதிரி தான், தமிழ்நாட்டை அவமதிக்கிற மாதிரி தான். இதற்கு முன்னர் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கா? உங்களுடைய அனுபவத்துல நான் கேட்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய, சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கல, அதனால நாங்க அதை விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு இதற்கு முன்னர் ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை வச்சிருக்கா? உங்களுடைய அனுபவத்துல நான் கேட்கிறேன். நாம கேட்ட நிவாரண நிதிகள் கிடைக்காம இருந்திருக்கலாம், அல்லது நாம கேட்ட வேறு விதமான எய்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அலாட் பண்ணின நிதியை, சென்ற ஆண்டு முழுமையாக கொடுத்த நிதியை இந்த ஆண்டு கட் பண்ணி கொடுக்கிறது, அதுக்கு ஒரு நிபந்தனையை போடுவது, அந்த நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் நிதியை தரமாட்டோம் என்று அச்சுறுத்துவது, அதாவது கையை முறுக்குவதுன்னு நம்ம சாதாரணமா சொல்ற நிகழ்வை அவங்க வந்து நடத்துறாங்கன்னு தான் தோன்றுகிறது. அப்படி ஒரு நிகழ்வை நான் கேள்விப்பட்டதாக இல்லை, நான் பார்த்ததாகவும் இல்லை, அது செய்தியாக பார்த்ததாகவும் இல்லை. ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சர் பேசும்போது இது முதல் முறை, இதுவரை அப்படி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையில எத்தனையோ முரண்பாடுகள் வந்திருக்குது. ஆனா எந்த முரண்பாட்டுக்கும் மாநிலத்துக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தரமாட்டோம் என்று மிரட்டியதில்லை, வஞ்சித்தது இல்லை அப்படின்னு சிதம்பரம் சொன்னாரு. அந்த செய்தியும் இந்த இடத்துல கவனிக்கத்தக்கதாக நினைக்குது. கல்விக்கு நீங்க அக்கறை காட்டல, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அக்கறை காட்டலன்னு போற போக்குல ஏராளமான அபாண்டமான பேச்சையும் அவர் பேசுறாரு. அதாவது இவர்கள் போடுகின்ற நிபந்தனைகளை PM ஸ்ரீ பள்ளி என்ற ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாடு அரசு மாணவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷனை, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டுல தான் அதிகமாக பள்ளி கல்விக்காக நிதி ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்ல 36,000 கோடி 40,000 கோடி, இந்த 3 ஆண்டுகள் சேர்த்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அப்படின்னு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தான், வேறு எந்த இடத்துலையும் கல்விக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கியதாக இல்லை. அந்த கல்விக்கான பல்வேறு திட்டங்களையும் இவ்வளவு தூரம் இன்டென்சிவா செய்யற மாதிரி வேற எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல. உண்மையிலேயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பள்ளிக்கல்வித்துறையோடு, அதுக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகளோடு இருந்தாலும் அதுக்குள்ள அவர் வந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். முழுக்க முழுக்க கல்வியும் மருத்துவமும் தமிழ்நாடு அரசு வந்து 2 கண்களாக பார்க்குது. அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் நாங்கள் செய்வோம், கல்வியும் மருத்துவமும் தான் மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலினும் பல முறை சுட்டி காட்டியிருக்கிறாரு. இவ்வளவுக்கு பிறகும் இவர்களுடைய ஒற்றை நிபந்தனை ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை இவர்கள் அழிக்கிறார்கள் அப்படின்னு அவர் இன்னைக்கு பேசுறாரு. ஒருபுறம் மாணவர்களுடைய கல்வியை அழிக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அழிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை தர்மேந்திர பிரதான் முன்வைக்கிறாரு. ஆனா அதே கல்வித்துறைக்கு பயன்படுத்த வேண்டிய தொகையை தர மறுக்கிறார்கள். அது கல்வித்துறையை பாதிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்கலாம்? பல முறை அதை எல்லாரும் எடுத்துக்காட்டியாச்சு. ஆனாலும் அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க. அதற்கு மாறாக என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பணத்தை வாங்கி கொடுக்காமல் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிபந்தனையை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, அதை திரிச்சு இப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த இடத்துலதான் முதலமைச்சருடைய அந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்க 5,000 கோடி லாஸ் வரும் அப்படின்னு சொல்றீங்க, 10,000 கோடியே இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, நாங்க எங்களுடைய ரிசோர்சஸை வச்சு கல்வித்துறையை மேனேஜ் பண்ணிக்க முடியும், எங்களால நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க போடுகின்ற நிபந்தனையை, தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றது அந்த இடத்துலதான் மிக உறுதியாக வருது. உடனே இவ்வளவு தீவிரமாக ஒன்றிய அரசை யாருமே இதுவரைக்கும் எதிர்த்தது இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவ்வளவு தீவிரமாக எதிர்க்க வேண்டியதில்லை, வரக்கூடிய பணத்தை வாங்கி வச்சுக்கணும், பிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆலோசனைகளை சொல்வதற்கு ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அது எதுவும் எல்லாமே வந்து ஒரு 70, குறிப்பாக இப்போ
100 காலமாகவே தமிழ்நாடு கல்விக்காக ஒரு பாதை போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 57 ஆண்டுகளாக இருமொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு கோட்பாடாக தமிழ்நாடு கல்விக் கொள்கையை வழிநடத்துகிறது. அதுக்கு மாறாக சில விஷயங்களை திணிப்பதற்கு முயற்சி செய்யும் போது அதை உறுதியாக எதிர்த்து நிற்பது தமிழ்நாட்டு மக்களுடைய பொறுப்பு. அந்த மக்களுடைய பிரதிநிதியாக தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அந்த களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் அவதூறு செய்யக்கூடிய பணிகளை சில திருப்பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி யோசிப். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.